Hello dears, today I am going to start section 5 from the lesson print culture, and in this section the books that were meant for children, women as well as workers were given. So let me straight away move on to the content. This is a very simple content in this chapter. The 19th century saw vast leaps in mass literacy in Europe. Leap அப்படின்னா தமிழில் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிரேட் க்ரோத், ஓகே, ஒரு ஹியூஜ் க்ரோத் வந்து நமக்கு இருந்தது. எதில்? லிட்ரஸி இன் யூரோப், bringing large number of new readers among children, women and workers. முன்னாடி செக்ஷன்லேயே நான் சொன்னேன், லிட்ரஸி ரேட் வந்து 18th and 19th சென்ச்சுரியில் யூரோப்பில் வந்து லிட்ரஸி ரேட்னா என்னது? எஜுகேட்டட் பீப்புளோடைய நம்பர்ஸ் யூரோப்பில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து பிரிண்ட் கல்ச்சர், தட் இஸ் பிரிண்ட் ரெவல்யூஷன் வந்து பாசிபிளாக இருந்தது. ஸோ நிறைய புக்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி பப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, பப்ளிஷ் பண்ணி பிரிண்ட் பண்ணாங்க. கிளியர்? Children, women and workers. As primary education became compulsory from the late 19th century, children became an important category of readers. So in Europe, நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன், ஓகேயா, ஸோ டில் ஏஜ் 10 வந்து எஜுகேஷன் கம்பல்சரி அப்படிங்கிற ரூல் கொண்டு வந்தனால சில்ட்ரனுக்கான டெக்ஸ்ட் புக் வந்து நிறைய பப்ளிஷ் பண்ணாங்க. Production of school textbooks became critical for the publishing industry. A children's press devoted to literature for children alone was set up in France in 1857. ஃப்ரான்ஸில் 1857ல் சில்ட்ரன்ஸ் ப்ரெஸ் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் செட் பண்ணாங்க. இந்த ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ஃபார் சில்ட்ரன் அலோன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. திஸ் ப்ரெஸ் பப்ளிஷ்ட் நியூ ஒர்க்ஸ் as well as old fairy tales and folk tales. The Grimm brothers in Germany spent years compiling traditional folk tales gathered from peasants. இது போக கிரிம் பிரதர்ஸ், தே பிலாங்ஸ் டு ஜெர்மனி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, யூரோப்பில் இருக்கிற பெசன்ட்ஸ் அவங்களுக்கு இடையில இருக்கிற சில ஸ்டோரிஸ், ஸோ ட்ரெடிஷ்னலாக ஏதாவது சில ஸ்டோரிஸ் வந்து அந்த லொக்காலிட்டியில் வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேதர் பண்ணி கம்பைல் பண்ணாங்க. What they collected was edited before the stories were published in a collection in 1812. எப்போது? 1812ல் they did this work. Anything that was considered unsuitable for children or would appear vulgar to the elites. ஸோ இதில் வந்து சில்ட்ரனுக்கு சூட்டபுளாக இல்லை, அப்படி இல்லைன்னா எலைட்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவங்களுடைய பப்ளிகேஷன் வெர்ஷனில் இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, rural folk tales thus acquired a new form. In this way, print recorded old tales but also changed them. So print culture வந்து எல்லா லொக்காலிட்டியில் இருக்கிற ஓல்டு டெய்ல்ஸுமே அழிஞ்சு போகாமல் அதை பிரிண்டில் கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணி நிறையா பீப்புளை ரீச் பண்ணுச்சு. சில ஓல்டு டெய்ல்ஸை வந்து இன்கேஸ் அது வந்து சில்ட்ரனுக்கு எகெயின்ஸ்டாவோ இல்லை அங்கே இருக்கிற எலைட்டுக்கு எகெயின்ஸ்டாவோ இருந்தது அப்படின்னா அதை வந்து மாடிஃபை பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. விமென் பிகேம் இம்பார்ட்டண்ட் ஆஸ் ரீடர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரைட்டர்ஸ். Penny magazines were especially meant for women, as were manuals teaching proper behavior and housekeeping. ஸோ பென்னி மேகசின்ஸ் அப்படின்னா ரொம்ப சீப்பான மேகசின்ஸ். பென்னி அப்படிங்கிறது ருப்பி மாதிரி. ஸோ ரொம்ப லோ ப்ரைஸ்டு மேகசின்ஸ் வந்து விமனை டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த மேகசின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியாக இருக்குன்னா, ஹவுஸ் கீப்பிங் டிப்ஸ், ப்ராப்பர் பிஹேவியர், எத்திக்ஸ், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தட் இஸ் ஹைலி ரெலவெண்ட் டு உமன் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. when novels begin to be written in the 19th century, women were seen as important readers. ஸோ விமன் டார்கெட் பண்ணி நிறைய நாவல்ஸுமே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. some of the best known novelists were women. ஜேன் ஆஸ்டன், ப்ரான் சிஸ்டர்ஸ், ஜார்ஜ் எலியோட். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் விமன் நாவலிஸ்ட். Their writings become important in defining a new type of women, a person with will. ஸோ இவங்க விமனை எப்படி வந்து சிம்பலைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, விமன் அப்படின்னா பர்சன் வித் வில், ரொம்ப தைரியமான, ஸ்ட்ரென்த் ஆஃப் பர்சனாலிட்டி, டிட்டர்மினேஷன் அண்ட் த பவர் டு திங்க். ஸோ விமனை வந்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக அவங்களுடைய நாவல்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. Lending libraries had been in existence from the 17th century onwards. லெண்டிங் லைப்ரரி அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த லைப்ரரியிலேருந்து நம்ம புக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கல்ச்சர் வந்து 17th சென்ச்சுரியிலேருந்து யூரோப்பில் இருந்தது. இந்த 19th century,
lending libraries in England became instruments for educating white-collar workers, artisans, and lower middle-class people. Sometimes self-educated working-class people wrote for themselves. After the working day was gradually shortened from mid-19th century, workers had some time for self-improvement and self-expression. They wrote political tracts and autobiographies in large numbers. ஸோ இந்த லெண்டிங் லைப்ரரினால் யார் பெனிஃபிட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் காலர் ஒர்க்கர்ஸ், தட் இஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஆர்டிசன்ஸ், தோஸ் ஹூ ஆர் டூயிங் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள். இவங்கெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் எஜுகேட்டடாக இருந்தாங்க. ஸோ இவங்க இந்த லைப்ரரிஸில் மெம்பர் ஆகி அங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டியாக இருந்தது. அண்ட் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸுடைய ஒர்க்கிங் டைம் வந்து 14th செஞ்சுரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ஹவர்ஸ், 14 hours 16 hours அப்படிலாம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில் ஒர்க்கர்ஸோட கன்வீனியன்ஸ்க்காக அது 10 hours ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு நிறையா டைம் கிடைக்கிறனால அவங்க இந்த மாதிரி லைப்ரரிஸில் மெம்பர் ஆகி அவங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனுக்கு பாசிபிளாக இருந்தது. ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா நிறையா பொலிட்டிக்கல் ட்ராக்ட்ஸ்னால் அரசியல் சார்ந்த விஷயங்களை எழுதினாங்க, ஆட்டோபயோகிராஃபிஸ் எழுதினாங்க. ஸோ இந்த மாதிரி காமன் பீப்புள்கிட்டையும் வந்து பிரிண்ட் வந்து ரீச் ஆச்சு.